நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2026 ஆண்டின் 7 மாதங்களை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த 8ஆம் மாதம் முதல் நாள் அதிகாலை வேளையிலே இந்த மாதம் எப்படி இருக்குமோ, ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை எப்படி வழிநடத்தப் போகிறாரோ என்று சொல்லி அங்கலாய்த்து அமர்ந்திருக்கிற நமக்கு இந்த மாதம் திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற காரியம் ஏனென்றால், நமக்கு அறிந்த ஒன்று, இலக்கை அடையும் ஆண்டு. இலக்கை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் விசுவாசத்தை நோக்கி நாம் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். விசுவாசத்தை நோக்கி அதற்கு ஆதாரமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற வேத வசனம், அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக அந்த வசனத்தை சொல்கின்றேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசத்தை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகின்ற பொழுது இந்த வசனத்தின் மூலமாய் இந்த நாளிலே அல்லது இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, கடினமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி வாழ்வோம். ஒன்று, கடினமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி வாழ்வோம். 2வது, உண்மையான சாட்சியாக வாழ்வோம். 2வது, உண்மையாக சாட்சியாக வாழ்வோம். ஒன்று, கடினமான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் பார்க்கின்ற இந்த 13ஆம் வசனத்துக்கு முந்தின வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், 12ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறது: பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, ஆம், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் இங்கு சொல்லுகின்ற பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டய உடையவராய் அங்கு தூதன் மூலமாய் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அந்த சொல்லுகின்ற வார்த்தை என்ன? சபையின் சூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் நாம் வாசித்த பகுதியாக இருக்கிறது. பெர்கமு சபை என்று சொல்லுகின்ற பொழுது அது சாத்தானுடைய சிங்காசனம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்தது. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தை விட்டுவிடவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் பலவிதமான வேலை, குடும்பம், சமுதாயம் போன்ற இடங்களில் பல சோதனையை சந்திக்கலாம். ஏன், நம்முடைய திருச்சபையிலும் நாம் பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம்.
ஆம், அப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் ஒருவேளை அங்கு பார்க்கின்றோம், அந்த சபை மக்கள் சாத்தானுடைய சிங்காசனம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே வாழ்ந்தாலும், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வாழ்ந்தாலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தை விட்டுவிடவில்லை. என்றால் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய சமூகத்திலும், நம் சபையிலும் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள், சத்துருவான் கொண்டு வருகிற சகல தந்திரங்களையும் முறியடிக்கத்தக்கதான தேவ பலத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து வருகிறாரே. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள், எங்கு பார்த்தாலும் அன்பில்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். மாதங்களை கடந்து வருகின்றோம், ஆண்டுகளை கடந்து வருகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் நாம் வந்திருக்கின்றோமே. இப்படிப்பட்ட சோதனைகள் நிறைந்த சூழ்நிலை இருந்தாலும் சத்துருவானவன் அழிக்கவும் கொல்லவும் வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இருக்கின்ற ஐக்கியத்திலும் இருக்கின்ற அன்பையும் இன்றைக்கு குலைக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை நாம் ஆண்டவருடைய நாமத்தை விட்டு விடாதபடி அன்றைக்கு எப்படி பெருகுமோ சபை வைத்திருந்தார்களோ அதே போன்று நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் நிலைத்திருக்க தேவன் அழைத்திருக்கின்றார். அதான் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மாறாத கர்த்தர், ஆம், அவர் மாறாதவர். அவர் சொன்னதுதான், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படின்றால் நாம் எதை குறித்தும் கலங்காதபடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய கடினமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த மாதத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். ஆனால் இந்த மாதத்திலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து, நீர் அழைத்தவர், என்னை உம்முடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறீர், எனவே எனக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் செய்வீர் என்று சொல்லி எனக்கு இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, தானியேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரத்திலே ராஜாவாகிய நேபுகாத் ஒரு 6 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை ஒன்று பண்ணி பாபிலோன் மாகாணத்திலே தூரம் என்னும் சமூகங்களை நிறுத்தினான் என்று பார்க்கின்றோம். நிறுத்தி எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டான் என்று பார்க்கின்றோம். ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? 16, 17, 18 வசனம் பார்ப்போம் சொன்னால், சாதராக், மேசாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிகளுக்குள்ளும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அது மட்டுமல்ல, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார் என்று பார்க்கின்றோம். ஆம், எவ்வளவு பற்றி எவ்வளவு உறுதி! ஆண்டவர் மேல் அவர்கள் கொண்டிருந்த உறுதியை நாம் இங்கு வெளிப்பட பார்க்கின்றோம். 7 மடங்கு அங்கு அக்கினியை அவர்கள் பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கு அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் எல்லாவற்றையும் அவர் முறியடிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரை விட்டு விலகாதபடி, ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி நாம் விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே தீங்கு அனுபவி. யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தீமோத்தேயுக்கு சொல்கின்ற வார்த்தை, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட தீங்கு அனுபவி. நாம் தீங்கு அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் சுவிசேஷத்திற்காக நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எந்த சூழ்நிலும் நாம் வெட்கப்படாதபடி தேவன் நமக்கு கொடுத்த வல்லமைக்கேற்றபடி ஒவ்வொருவருக்கும் நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கின்றார். தேவ வரத்தை கொடுத்திருக்கிறார். நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். செயல்படுவர் மட்டுமல்ல, நாம் ஒருவேளை மற்றவர்களுக்குமாக நம்மை
ஏளனமாய் பேசினாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். அதான் மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது 10:22 பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சீசர்களை பார்த்து, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் சுமந்து செல்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் அரிய பெரிய காரியங்களை செய்ய முற்படுகின்ற பொழுது, நமக்கு வரக்கூடிய பாடுகளும் கடின பாடுகள் எதுவாக இருந்தாலும், இந்த உலக மக்கள் நம்மை பகைத்தாலும், உடன் பிறப்புகள் பகைத்தாலும், ஆண்டவர் எந்த சூழ்நிலும், ஆண்டவர் நம் உடன் விசுவாசிகள் நம்மை பகைத்தாலும் ஆண்டவருக்காக நீங்கள் நானும் வைராக்கியமாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது என்ன? நம் முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய வருகை மட்டுமாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த மாதம் அப்படியாக நாம் வாழ நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். சோதனை வந்தாலும் இயேசுவை விட்டுவிடாதிருப்போம். சோதனை வந்தாலும் இயேசுவை விட்டுவிடாதிருப்போம். தேவனுடைய வார்த்தையில் தினமும் நிலைத்திருப்போம். தேவனுடைய வார்த்தையில் தினமும் நிலைத்திருப்போம். இரண்டாவதாக உண்மையான சாட்சியாக வாழ்வோம். உண்மையான சாட்சியாக வாழ்வோம். இங்கு பார்க்கின்றோம், அதே வசனத்திலே பார்க்கின்றோம், வெளிப்படுத்த 2:13 பார்க்கின்ற பொழுது, அந்திப்பா என்ற விசுவாசி மரணத்தை சந்தித்தாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தார் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அதான் வேதவசனம் சொல்கிறது. ஆனால் அவர் அங்கு சாட்சியாய் இருந்தார் சொன்னால், மரணம் வந்தாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அந்தப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கு சாட்சி கொடுக்கின்றார். ஆம், ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்தியப்பா அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உயிரை விட மேலானது என்பதை காட்டுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கின்ற இந்த விசுவாசம், ஒருவேளை சுவாசம் என்று சொல்வோமே, இந்த சுவாசம் இருக்கு மட்டுமா தான் நாம் இந்த உலகத்திலே அவருக்காக நடக்க முடியும் அல்லது ஜீவனுள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். ஆனால் அந்த சுவாசம் அல்ல, அந்த சுவாசத்துக்கு மேலாக விசுவாசம் தான் நமக்கு மேலானதாய் எப்படி அந்திப்பாவுக்கு இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நாமும் நமது வாழ்க்கையிலே பேச்சுக்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர்கள் செய்கின்ற காரியங்கள், அவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் ஒன்றும், அவர்கள் பேசுகின்ற காரியங்கள் ஒன்றுமாய் இருக்கின்றது. அதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது, நான் அறிவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அவர் அறிந்தவராய் இருக்கின்றார். இவை அறிந்த கர்த்தர் தான் இந்த மாதத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடையும் அறிந்திருக்கின்றார். நாம் என்ன செய்தோம், நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய முன்னோர்கள் நம்மை எப்படியாக வளர்த்தார்கள், நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆம், அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 1:8 சொல்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படினால் நாம் யாருக்கு சாட்சிகளாய்? ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் ஒருவருக்கு தான் நம் சாட்சிகளாய் இந்த உலகத்திலே நாம் இருக்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் சொல்லி பார்க்கின்றோம். உன்னால் வேதவசனம் சொல்கிறது, உன்னால் நம்முடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே பார்க்கின்ற மக்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம்தான் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே, நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சாட்சிகளாக இருக்கின்றோமா அல்லது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பிலிப்பியரில் பார்க்கின்ற பொழுது, பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது 2:15-16 கோணனாலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நாம் செய்ய. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கின்றோம், அவருடைய பிள்ளையாக இருக்கின்றோம். எத்தனையோ கோடி மக்கள் இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்தாலும் நாம் ஒரு சிறு கூட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எந்த இதிலும் குற்றமற்றவர்களும் கபடற்றவருமாய் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாம் பிரதிபலிக்கின்றவர்களாய் ஆண்டவருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாய் சாட்சிகளாய் இருக்க முடியும். அதான் பார்க்கின்ற பொழுது பேதுரு சொல்கின்ற பொழுது 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்த பண்ணுங்கள், உங்கள் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அதனால் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். அதனால் பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் எந்த காரியங்களையும் பண்ண முடியாது. எனவே பரிசுத்தம் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். எனவே நம்முடைய நம்பிக்கையை குறித்து யார் நம்மை விசாரித்தாலும் நம்முடைய விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கின்றவராயிருக்கின்றார். நாம் பேசுகின்ற பேச்சு தான், நாம் சொல்லுகின்ற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையில்தான் மற்றவர்களுக்கு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நாம் கூட சாட்சியாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சாட்சி என்பது இதோ அல்ல, நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் ஒருவேளை மருத்துவர்கள் நம்மை குறித்து பலவாறு சொல்லினாலும் மருத்துவத்திற்கெல்லாம் மேலாக பரம மருத்துவராகி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னை வழிநடத்துவார்னு சொல்லி அந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் எப்பொழுதும் ஆயத்தமாக வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலே நீங்கள் நானும் சாட்சிகளாக இருக்க முடியும். எப்படியும் வாழலாம் என்று சொல்லி வாழ்வோம் என்று சொன்னால் ஆயத்தமல்ல. ஆண்டவர் வருகின்ற நாளிலே நம்மை அறியேன் சொல்லக்கூடிய வாழ்க்கையாகி போய்விடும். எனவே நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தின 2:13 நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் அல்லது பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். உறுதியாக சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த புதிய மாதம் ஆரம்பித்திருக்கின்றோமோ எப்படி இருக்குமோ, இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அதிகமான வெயில், உஷ்ணங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும், இன்னும் வறட்சிகள், தண்ணீர் பற்றாக்குறை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், நம்மை ஆளுகின்ற மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது எப்படி சூழ்நிலை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி இயேசுவின் நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த மாதத்துக்குள்ளாக வாழ்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற, நம்முடைய குடும்பத்துக்கு வைத்திருக்கின்ற, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற, நம்முடைய திருச்சபைக்கு வைத்திருக்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய நிலையிலே நாம் எந்த அவருக்கு சாட்சியாக இருப்போம். ஏனென்றால் உயிரை பணயம் வைத்தாலும் உண்மை உள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த உயிர் அல்ல, நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர் ஜீவனோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கின்றார். அந்த ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கின்ற கர்த்தர். எந்த தேவர்களும் மரித்து மீண்டுமாக உயிர்த்ததாக இல்லை. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் மரித்தேன்,
மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்து இன்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன கர்த்தர். எனவே இந்த இதில் நாம் உயிரை பணை வைத்தாலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ள சாட்சியாய் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் நானும் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன? கர்த்தராகிய இயேசுவே, சோதனைகள் நிறைந்த உலகத்தில் உம்மை உறுதியாய் பற்றுக்கொள்ளும் கிருபையை தாரும். அந்திப்பாவை போல உண்மையுள்ள சாட்சியாக வாழ எங்களுக்கு பலனடையும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற கர்த்தர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்ற கர்த்தர். அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நாம் தரித்திருந்து ஜெபத்திலே நாம் அவரோடு கூட உறவாடி நாம் எல்லா நன்மையான ஈவுகளையும் பெற்று உலகத்திலே சாட்சியாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இதோ நாங்கள் விசுவாசத்தை நோக்கி இந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாத எப்படி கர்த்தாவே உம்மில் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் உறுதியோடு கூட இருந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓடவும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எந்த காரியமானாலும் கர்த்தாவே உம்முடைய சிறு சமூகத்திலே அமர்ந்து நீர் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி கர்த்தாவே நாங்கள் கேட்டு நாங்கள் நடக்க இந்த மாதத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறப்பா. இந்த மாதத்தின் தேவைகளோடு கூட கர்த்தாவே இதோ உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே வேண்டிய எல்லா ஒத்தாசையும் கொடுத்து கர்த்தாவே அவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் சாட்சியின் பாத்திரமாய் இந்த உலகத்திலே வாழ கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, யார் எங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று அங்கலாய்க்கின்ற மக்களுக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாவே கோட்டையும் அரணுமாய் இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் தரவனுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தரவனுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலும் கர்த்தாவே அர்ப்பணிக்கின்றோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கருத்தை நீட்டி தொட்டு கர்த்தாவே அவருடைய சூழ்நிலையில் கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் கர்த்தாவே அவர்கள் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாய் வாழவும் கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பரமற்ற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமத்தை செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தில் தாரும், எங்களுக்கு உரதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்த்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உறவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன்.